ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லேப்டாப்பு நோ டிஸ்பிளே வருதுன்னா அதை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் லேப்டாப்பை ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகுது, ஆனால் லேப்டாப்பில் டிஸ்பிளே ஒன்றுமே வர மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நோ டிஸ்பிளே வந்துட்டுருக்கு. ஆனால் லேப்டாப்பு பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. லைட்டு எரிஞ்சிட்டே இருக்கும், ஆனால் லேப்டாப்பில் டிஸ்பிளே வர மாட்டேங்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது லேப்டாப்போட ரேம் ஸ்லாட்டு ஓகேயா, ரேம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணணும். இப்படி இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணாலே லேப்டாப் ஆஃப் ஆகிரும். இப்போ ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது லேப்டாப்போட பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். பேட்டரி ரிமூவ் பண்ணுறதுன்னா இதில் 2 ஜாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது 2 சைடும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேட்ரி ஈஸியாக ரிமூவ் ஆகிரும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது இதோட பேக் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரேம் இருக்கிற சைடு இதை பேக் ஸ்க்ரூவாக ரிமூவ் பண்ணிட்டேன். தென் பார்த்திங்கன்னா ரேம் ஸ்லாட்டை இது பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ரேம். இதை என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட டஸ்ட்டு ஏதாவது இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணி அதை கிளியர் பண்ண போகிறேன். நம்ம இதில் இப்போ இந்த 2 சைடு இதை கிளிப்பை இது பண்ணிட்டாலே ரேம் தனியாக கலந்து வந்துடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எரேசர் வச்சு அந்த கோல்டன் கலரில் இருக்கிற அந்த ஸ்லாட்டு சைடு உள்ள இதை நல்லா ஒன்று எரேஸ் பண்ணுறேன். ஓகே. அதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு க்ளீன் பண்ணிடணும். ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க. அது எகெயின் இந்த ரேம் ஸ்லாட்டில் மெதுவாக போடணும். இது பண்ணால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த ஒரு கேப் இருக்கும். அந்த இது இந்த இடத்துல ரேம் ஸ்லாட்டில் ஒரு கேப் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டில் இந்த இது கனெக்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சு வச்சுட்டு இப்படி ஒரு லாக் பண்ணணும். லாக் பண்ணால் ரேம் ஃபிக்ஸ் ஆகிட்டு எகெயின் இல்லை ஸ்க்ரூவை எல்லாம் போட்டாகும். எகெயின் இந்த ஸ்லாட்டில் இது போட்டுட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணுறது சிம்பிள் மெத்தட் தான். அந்த ஸ்லாட்டில் வச்சுட்டு இது பண்ணாலே அது லாக் ஆகிடும்.
லாக்கு போட்டுக்கிட்டால் போதும். ஒவ்வொரு லேப்டாப்புக்கும் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ லேப்டாப்பு ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆகிட்டு. ஓகே, இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு நோ டிஸ்பிளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ரேம் சைடு தான். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ரேமை க்ளீன் பண்ணி திரும்ப இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்பு டிஸ்பிளே வந்துடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.